டன் டன் டன். டேய் என்னடா சொல்கிறீங்க? இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணால் மொபைல் ஃப்ளாஷ் லைட்டை ப்ரொஜெக்டராக யூஸ் பண்ணலாமா? அந்த ஃப்ளாஷ் லைட் மூலிமா என்னென்ன மொபைலில் நடக்குதோ அது அப்படியே தெரியுது. ட்ரை பண்ணிட வேண்டியதான். தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் யூடியூப்ல ஷார்ட்ஸ் நிறைய பார்ப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னன்னா, ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்க ஃப்ளாஷ் லைட் வந்து ப்ரொஜெக்டராக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ப்ரொஜெக்ஷனாக நம்ம செவுத்தில் காட்டணும் அப்படின்னா நம்ம மொபைலில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி செவுத்தில் வந்து அடிக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம மொபைலை வந்து ஒரு குட்டி ப்ரொஜெக்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஷார்ட்ஸில் நிறைய வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த விஷயம் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு ரெடி ஆயாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனான செவர் இருக்கு. ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு செவர் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு ரெடி ஆயாச்சு. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, HD வீடியோ ப்ரொஜெக்டர் சிமுலேஷன் அப்படின்ற இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 crore மெம்பர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆப்பை நாமளும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணால் இப்போ இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே HD வீடியோ ப்ரொஜெக்டர் அப்படின்ட்டுலாம் வந்து லோட் ஆகுது. எடுத்த உடனே ஒரு ஆட் வந்து வருது. ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ண உடனே இந்த மாதிரி கீழே நிறைய ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் பட்டனையும் நம்ம கிளிக் பண்ணலாம். அதுக்கும் ஒரு ஆடு, இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது மேலே கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? கெட் ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணால் இதுக்கு ஒரு ஆடு. ஸோ இந்த ஆடையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். வந்துருச்சுடா ஃபைனலாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ரொஜெக்டர், ஸ்க்ரீன் மிரரிங் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் நம்ம வீடியோ ப்ரொஜெக்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணோடனே மறுபடியும் இதுக்கும் ஒரு ஆடு. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு எப்படி வேணும், இந்த இடத்துல தான் ப்ரொஜெக்ஷன் டாட் இருக்குது. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷனோட இதெல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அதை வந்து கிளிக் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஆடு. ஸோ இப்போ நம்ம மொபைலில் இருக்க அந்த MP4 மாதிரி ஏதோ ஒன்று காட்டுறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ரொஜெக்ஷன் வேணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு சிமுலேஷன் மாதிரி வந்து ஒன்று காட்டுறாங்க. ஸோ இதில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் இருக்க அந்த எந்த இமேஜஸை கிளிக் பண்ணோம்னாலுமே நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. ப்ரொஜெக்ஷனும் வந்து வரல. ஸோ அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆன விஷயம் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகலை. அது கண்டிப்பாக ஒர்க்கும் ஆகாது. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ஃபேக்கான விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மொபைலில் இருக்கு இல்லையா ஃப்ளாஷ் லைட்டு, அந்த ஃப்ளாஷ் லைட் அப்படின்றது ஒரு ஒயர் மூலிமா நம்மளோட பேட்டரியில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம எப்பப்பெல்லாம் ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணுறோமோ அப்போ மட்டும் அந்த பேட்டரியிலேருந்து பவர் கனெக்ஷன் போய் நம்மளுக்கு ஃப்ளாஷ் லைட் வந்து எரியும். இதுதான் ஃப்ளாஷ் லைட்டோட மெக்கானிசம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் லைட்டை போயிட்டு நான் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஃபேக்கான விஷயம். அதுலயும் வந்து ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ இருந்தாலும் ஏன்பா அந்த மாதிரி வீடியோ போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 2 விஷயம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த பிளே ஸ்டோரில் பார்க்கும்போது அந்த ஆப்புக்கு கிட்டத்தட்ட 1 crore டவுன்லோட் வந்து வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான வீடியோ போடும்போது மக்கள் வந்து ஆசையில் அந்த மாதிரி ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு அந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லையா, ஓப்பன் பண்ண ஒவ்வொரு பேஜ்லையுமே நமக்கு வந்து ஆட் வந்தது. ஸோ அந்த ஒவ்வொரு ஆடும் அவங்களுக்கு காசா வந்து போகும். யோசிச்சு பாருங்க, 1 crore மெம்பர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த 1 crore மெம்பரும் இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ காசு வந்து சம்பாரிச்சிருப்பாங்க அப்படின்றத. ஸோ அப்போ என்ன சொல்ல வர, மொபைல்ல இருந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ற டெக்னாலஜியே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பைஸ் அப்படின்ற ஒரு பட்டன் ஃபோனில் ப்ரொஜெக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய வேர்ல்டு கப் மேட்சஸ்லாம் கூட அந்த ஆட்லாம் வந்து வந்திருந்தது. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கு. பட் ஆனால் இப்போ இருக்க மொபைல்ஸ்ல அந்த டெக்னாலஜி இல்லை அப்படின்றத உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்கான வீடியோஸை பார்த்துட்டு எந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட பிரைவசி பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தயவு செஞ்சு அதை வந்து பண்ணாதீங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ இதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.